இது திரு இருக்கு குறள் அப்படின்னு பேரு. 2 வரிகளாக அமைந்தது. திரு இருக்கு குறள். குறள் என்றாலே 2 நாள். குறள் என்ற சொல்லுக்கு 2 அடிகளால் பாடப்படுவது குறள். 3 வந்துச்சுன்னா சிந்துன்னு பேர். 4 வந்துச்சுன்னா அளவுன்னு பேர். 5 வந்துச்சுன்னா நெடில் அடி அப்படின்னு பேர். 6 சொற்கள் வந்துச்சுன்னா கழி நெடில் அடி. 6ல இருந்து 32 சொற்கள் வடிவச்சு பண்ணிருக்காங்க. அருணகிரிநாதர் 32 சொற்கள் பண்ணிருக்காங்க. கழி நெடிலடி. 5 வரையும் நெடிலடி, 2 குறளடி, 1 வராது. ஏன்னா 1ங்கிறது சொல்லுதான். இசைனாலே 3 பக்கத்துல வரணும். அதனால 2 குறளடி, 3 சொல் வந்தா சிந்தடி, 4 வந்தா அளவடி, 5 வந்தா நெடிலடி, 6ல இருந்து 32 வரையும் வரலாம். அதுக்கு பேர் கழி நெடிலடி. அதை பாடினது அது 32 சொற்கள் ஒரே வரி. முத்தைத்தரு பக்கத்துல இருக்குல்ல 128 சொல் ஒரு பாட்டு தான். 4 வரி பாட்டு. நம்ம 4 வரி எழுதுறது பேப்பர் பத்தல அப்படிங்கிறதுக்காக உடைச்சி 8 வரியா எழுதணும். 4 8 32 வரி மாதிரி தெரியும். ஆனா அது 4 வரி பாட்டு. நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முத்தைத்தருன்னு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அதனுடைய சந்தம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 16 சொல்லுக்கு அப்புறம் தான் சந்தம். 16 சொல் வரையும் ஒரே சந்தம். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணம் முத்திக்குரு வித்துக்குரு வரை என போதும். இது 6 வரி. முக்கட்பரமர்க்குன்னு வராது. ஏன்? முத்தைத்தருன்னு ஆரம்பிச்சவரு முக்கட்பரணிக்கு வைக்க மாட்டார். அப்ப அது அந்த வரியினுடைய தொடக்கம். முக்கட்பரமர்க்கு சுருதியில் 30 கற்பித்திருவூர் 33 வர்க்கத்தமரரும் அடிவேணி. அடுத்தது 10 தலைன்னு வருவாங்க. அதான் 2வது வரி தொடக்கம். முத்தைத்தருக்கு சந்தம் 10 தலைன்னு வரும். அதனாலதான் நம்ம சமமா வந்தாதான் அது அடிக்கணக்கு வரும். முத்தைத்தரு பாடும் பொழுது அந்த வரிகளை உள்ள தள்ளி போட்டுருப்பாங்க. அப்பனா அது ஒரு வரியினுடைய தொடர்ச்சி தான். இதை கண்டுபிடிக்கலாம். நீளமா எழுத முடியாம கொஞ்சம் உடைச்சு எழுதும் பொழுது கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுருக்கோம். பழைய பதிப்பு. அதனால 32 வரி இல்ல, அது 4 வரி. அப்பர் சுவாமிகளுடைய தாண்டலாம் 8 வரி மாதிரி தெரியும், 4 வரி தான். இப்ப வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. அடுத்த வரி மீளாமேன்னு போட மாட்டேன். ஏன்? வேற்றாகி ஆரம்பிச்சுட்டு எப்படி மீளாமேன்னு போட முடியும்? அப்ப அது மீளாமே ஆதரனை கொண்டாய் போற்றிங்கிற முதல் வரியினுடைய தொடர்ச்சி. அடுத்தது ஊற்றாகி அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். 2வது லைன். இப்ப இதுக்கே பிரிண்டடுக்கே இப்படி இருக்கு. ஓலைச்சுவடியில் அவன் பாட்டு ஓலை நீளம் இருக்கிற வரையும் எழுதுவோம். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த எதிர முனையை வச்சுதான் இந்த வரி இதோட முடியுது, இதுக்கப்புறம் இதை நம்ம அடுத்த வரியா போடணும்னு பிரிண்ட் பண்ணணும். இதை பண்ணவர் தான் தமிழ் தாத்தா ஓவேசா. எப்படி பாருங்க, ஓலைச்சுவடியில அந்த நீளம் எவ்வளவு ஓலைச்சுவடி நீளம் இருக்கோ அது வரையும் எழுதுவாங்க. எங்க உடைக்கலாம், எங்க சந்தம் எதுவுமே தெரியும். இசை அறிவு இருக்கணும், தமிழ் இலக்கண அறிவு இருக்கணும், சந்தம் தெரியணும். இவ்வளவும் தெரிஞ்சாதான் ஓலைச்சுவடியில கையை வைக்க முடியும், பதிப்பிக்க முடியும். இப்படி பதிப்பிச்சார் சூரியகளை எடுத்து ஓவேசா. அதே மாதிரி சீவை தாமோதரம் பிள்ளை, சீவைத்தான் சொல்லுவாங்க, அவர் வையாபுரி பிள்ளை. இவங்கெல்லாம் மிகப்பெரிய, இவங்கெல்லாம் இல்லைன்னா நீங்க தமிழ்ல நம்மள்கிட்ட ஏதோ 1-2 பாட்டு தான் இருந்தது. இப்படி பதிப்பிச்சோம். அந்த மாதிரி இந்த அடிப்படையில இந்த பாட்டு திரு இருக்கு குறள், ரிக்வேதம் போல அமைந்தது. அதனால இருக்கு குறள் என்பது 2 அடி. இதுல முதல் 2 வரி கீழே, அடுத்த 2 வரி மேல எளிமையா பாடிடலாம். இன்னைக்கே நீங்க பாடிடலாம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மழலையே ஏசலில்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மழலையே ஏசலில்லையே. இறைவராயி நீர் மறைகள் மழலையே கரைமுள் காசினே முறைமை நல்குமே. செய்ய மேனியீர் மெய்கொள் மழலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. நீ
நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறுமழகீர் பேரும் அருளுமே காமன் வேவமோ தூம கண்ணி நீர் நாமம் அழகீர் சேமம் நல்குமே பிணிகள் சடையினீர் மணிகள் விடறி நீர் அணிகள் மழகீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கி நீர் துங்கமழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் எரிதர இரக்கம் ஏதி நீர் பறக்கும் அழகீர் கரக்கை தவிர்மினே அயலும் மாலும் பாய் முயலும் முடியினீர் இயலும் அழகீர் பயனும் அருளுமே பறிகள் தலையினார் அறிவதறிகிறார் வெறிகள் அழகீர் பிரிவதறிவதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மழலை மேல் தாழும் மொழிகளே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மழலை மேல் தாழும் மொழிகளே வீழி மழலை மேல் தாழும் மொழிகளே. ஒரே மூச்சில் பாட்டு புலவரமான ஒரு பாட்டு குறிஞ்சி பண்ண குளிர்ச்சியை தருகிற ராகம். இது பாடப்பட்ட சூழல் டீ பிரேக்கு அப்புறம் நம்ம விளக்கம் சொல்லும்போது நான் சொல்றேன். இப்போ பாடுங்க. இவன் தக்கிட்ட தக்கிட்ட தா தக்கிட்ட தக்கிட்ட தா தக்கிட்ட தக்கிட்ட தா தக்கிட்ட தக்கிட்ட தா இதோட நடைகிறது தக்கிட்ட தக்கிட்ட தா. சரியா? வாசி தீரவே காசு நல்குவே வாசி தீரவே காசு நல்குவே மாசி மிடலகி ஏசலில்லையே மாசி மிடலகி ஏசலில்லையே வாசி தீரவே காசு நல்குவே மாசி மிடலகி ஏசலில்லையே. இது பேஸ்ல பேஸ் நல்லா கவனிக்கணும். வாசி தீரவே காசு நல்குவே மாசை மழலையே ஏசலில்லையே வாசி தீரவே காசு நல்குவே மாசி மழலையே ஏசலில்லையே. இறைவராயினீர் மேல போதா இறைவராயினீர் மறைகொள் மழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே இறைவராயினீர் மறைகொள் மழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே முதல் வரி மாதிரியே மூணாவது செய்ய மேனி மெய்கொள் மழலையீர் பைகொள் அரவினே உய்ய நல்குமே நீரு பூசி நீர்
நாமமழலையே சேமம் நல்குமே பிணிகொள் சடையே நீர் மணிகொள் விடவே நீர் அணிகொள் விடலையே பணி கொண்டருளுமே மங்கை பங்கு நீர் துங்கமிழலையே கங்கை முடியினே சங்கை தவிர்மினே அரக்கன் நெறி தர இரக்கம் எய்தினே பறக்கும் அழலையே கரக்கை தவிர்மினே கரக்கை தவிர்மினே அப்பதான் கீழே எடுக்க முடியாது. அதாவது கீழே எடுக்கிற பாட்டை மேல முடிக்கணும், மேல எடுக்கிற பாட்டை கீழே முடிக்கணும். பாருங்க, அரக்கன் நெறி தர மேல எடுக்கிறோமா, அரக்கன் நெறி தர இரக்கம் எய்தினே பறக்கும் அழலையே கரக்கை தவிர்மினே அயனுமா. அப்படி வரும். கீழே எடுக்கிறது ஈஸியா. பாருங்க, அரக்கன் பயனும் நாளுமாய் முயலும் முடியினே இயலும் இடலையே பயனும் அருளுமே பறிகொள் தலையினர் அறிவதறிகில வெறிகுள் விழலையே பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் வாழும் மொழிகளே அப்படியே தொங்கி நிற்கிறது. அதனால கீழே முடியுது. மேல இன்னொரு அடி இதே பாடிடும். ஏன்னா 11 பாட்டு வருது. அவங்க 12 இருக்கணும் இல்ல 10 இருக்கணும். 11 வரதுனால என்ன பண்ணணும், இந்த கடைசி பாட்டை 2 தடவை கீழே ஒரு வாட்டி மேல ஒரு காழி மாநகர் வாழி சம்பந்தம் வீழ்